ஸோ இந்த நவம்பர் 27 பார்த்தீங்கன்னா, இன்டெல் அவங்களோட இன்னோவேஷன் ஈவெண்ட்ல ஆல்டர் லேக் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 4 அதாவது இந்த வீடியோ எடுக்கிற அடுத்த நாள் தான் அது லான்ச் ஆகி பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே வரும். ஸோ இன்னைக்கு நவம்பர் 3 அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆல்டர் லேக் சீரிஸ்ல என்னெல்லாமே இருக்குது, இன்டெல் எல்லாம் புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு நவம்பர் 4 அப்போ அவங்களுக்கு பெஞ்ச்மார்க்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒரே வீடியோவில். ஸோ அதனால தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டிஸ்க்ளோசர் இந்த வீடியோவில் பட்டாசு எடுத்துருந்துச்சு அப்படின்னா அதை மனுஷருங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தீபாவளி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்டர் சிப்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்படியே இருந்தாலும் ஆக்சுவலாக இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்கிட்ட மதர் போர்ட்ஸ் அந்த சிப்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. ஸோ இன்டெல் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் ட்ரஸ்டட் டெக் சோர்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்படின்னா நான் ஒரிஜினல் வீடியோவே போயிட்டு பார்த்துக்கலாமே, ஒரிஜினல் கண்டென்ட்டை போயிட்டு பார்த்துக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அது தமிழில் சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வீடியோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே நீங்கள் பார்த்துட்டு H5TT நான் இந்த வீடியோவில் ஆல்டர் லேக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்டெல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் அவங்களுடைய கே சீரிஸ் அண்ட் கேஎஃப் சீரிஸான அந்த டாப் அண்ட் ஸ்கியூஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சிப்செட்ஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 600 சீரிஸ் சிப்செட்ஸில் G690 அப்படிங்கிற ஒரு சிப்செட் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது பேஸ் பண்ணி நிறைய மதர் போர்ட்ஸ் வந்து வரும். இந்த லோ அண்ட் அண்ட் என்ட்ரி லெவல் சிபியூஸ் அந்த அதுக்கான சிப்செட்ஸ் அதுக்கான மதர் போர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே அடுத்த வருஷம் ஜனவரி CES ஈவெண்ட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இதில் இன்டெல் பார்த்தீங்கன்னா Core i5 12600K 12600KF அது மட்டும் இல்லாமல் Core i7 12700K 12700KF Core i9 12900K 12900KF. ஸோ இந்த சீரிஸ் சிப்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒன்று தாங்க. என்ன KFன்னு இருக்கிறதுல உங்களுக்கு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாமே நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் தான் உங்களுக்கு அவுட்புட்டே வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். இப்போ இந்த சீரிஸில் இன்டெல் என்ன புதுசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டெல் கடைசியாக 14 நானோமீட்டர்லேருந்து 10 நானோமீட்டர் பையன் வந்துட்டாங்க. ஏன்னா இன்டெல் 7 அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இதுக்கு சிப்ஸோட டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. இதுக்கு மேலே அதுக்கு இந்த நானோமீட்டர் வச்சு சொன்னால் அதை வந்து இன்னாக்யூரேட்டாக இருக்கும். அந்தளவுக்கு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சின்னதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி பிராண்டிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெல் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்டெல் வந்து 10 நானோமீட்டர் சிப்ஸ் விடுறாங்கன்னா இன்டெல் 10 அந்த மாதிரி விட்டுருக்கலாம். ஆனால் இந்த 10 நானோமீட்டர் சிப்ஸுக்கு வந்து இன்டெல் 7 7 நானோமீட்டர் சிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டெல் 4 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அது எனக்கு ஆம்னிங் தெரியல. ஆனால் இன்டெல் இப்போதைக்கு அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இன்டெல் 10 நானோமீட்டருக்கு இப்போ வந்ததுங்கிறது கண்டிப்பாக பாராட்டுக்கு ஒரு விஷயம் தான். இப்போ வந்தாங்கன்னா டெஸ்க்டாப்பில் இப்போ வந்திருக்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 1.5 வருஷமாக இருந்திருக்காங்க. டெஸ்க்டாப்ஸில் 10 நானோமீட்டர் இருக்குது. கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸில் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபிஎஸோடைய கோர் ஆர்கிடெக்சர் அதாவது பார்த்தீங்கன்னா இன்டெல் இந்த வாட்டி P கோர்ஸ் கோர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்முடைய பிக் டாட் லிட்டில் கோர் டிசைனை தழுவி பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த சிபிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து 2 வகை பிரித்து வச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா P கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. P கோர்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், கோர்ஸ் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி கோர்ஸ். ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேருக்கு அந்த மாதிரி தாங்க. P கோர்ஸுங்கிறது நீங்கள் பண்ணுற கேமிங், வீடியோ எடிட்டிங், ரெண்டரிங், 3D மாடலிங், ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களுமே அதிகமான பர்ஃபார்மன்ஸை டிமாண்ட் பண்ணுமோ அதெல்லாமே P கோர்ஸ் வந்து பார்த்துக்கும். எந்தெந்த வேலையிலுமே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ எல்லாமே இந்த கோர்ஸ் பார்த்துக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்ட் டாஸ்க்கு, மெயில் பார்க்குறது, ஸோ அது மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்துக்கும். ஸோ இந்த கோர்ஸ் என்னதான் சின்ன வேலை பார்த்துருந்தாலுமே இன்டெல் கேட்டப்போ இது வந்து ஸ்கைலாக் CPU கோர்ஸ் அளவு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எஃபிஷியன்சி கோர்ஸ் அப்படிங்கிறனால ஏதாவது கம்மியாக தான் வந்து பூஸ்ட் கிளாக் வந்து ஆகும். அண்ட் அதனால் கம்மியான ஹீட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். P கோர்ஸுக்கு வந்து அதிகமான கிளாக் ஸ்பீட் தேவை அப்படிங்கிறனால அதனால் ஓவர் கிளாக் ஆகும். அண்ட் அதிகமான தெர்மல் அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா தரும். ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து வரும். அதாவது இப்போ OS தெரியாமல் சின்ன வேலை கொண்டு போய் பெரிய கோருக்கு தந்துருச்சு அப்படின்னா, பெரிய வேலை கொண்டு போய் சின்ன கோருக்கு தந்துருச்சு அப்படின்னா அந்த வேலை எஃபிஷியண்டாக நடக்காது இல்லைங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்டெல் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லெவலில் ஒரு ஷெட்யூலை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டெல் த்ரெட் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்ல இது ஒரு ஹார்ட்வேர் பெஸ்ட்டு ஷெட்யூல் வர்றாங்க. அதாவது ப்ராசஸர் வந்து எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணும், அதாவது எந்த கோர் எந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன் டேரக்ட் பண்ணணும். ஆனால் இதுக்கான OS ஷெட்யூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா Windows 11 தான் வந்து இருக்குது. மைக்ரோசாஃப்ட் நினச்சா Windows 10 கொண்டு வந்திருக்கலாம். ஸ்டில் Windows 11க்கான பிராண்டிங் நினைக்கிறேன் தெரியலங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஆல்டர் லேக் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்காவது நீங்கள் Windows 11 போயாகணும். ஸோ இது ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் டிடிபின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் அதிகமாக பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றிருக்காங்க நல்ல வேலை. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டெல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடிபின்னு ஒரு வேலை தருவாங்க. அப்போ ப்ராசஸர் பேஸ் ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ வாட்டேஜ் கரண்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்டெல் 2 வகையான வேல்யூஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா PBP அதாவது ப்ராசஸர் பேஸ் பவர் அப்படின்னும் MTB அதாவது மேக்ஸிமம் டர்போ பூஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. மல்டிகோர் என்ஹான்ஸ்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணி இந்த MTBயை நீங்கள் வந்து PBPயாக மாற்றிக்கலாம். ஸோ MTB PBPனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர் கத்த மாதிரி தாங்க. PBP அப்படிங்கிறது உங்கள் ப்ராசஸர் கம்மியான லோடில் இருந்து எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணிக்கும், அதாவது சஸ்டைன் லோடில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணிக்கும் அப்படிங்கிறத சொல்லும். அண்ட் MTB அப்படிங்கிறது உங்கள் ப்ராசஸர் மேக்ஸிமம் பூஸ்ட்டில் போச்சு, அதாவது
இருக்கிறதுலே அதிகமான பவர் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ அப்படிங்கிறது இந்த எம்டிபி அப்படிங்கிறது சொல்லணும். அதாவது இருக்கிறதுலே அதிகமான ஒர்க் லோட் தரப்போ எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மல்டிகோர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம்டிபி அப்படிங்கிறது பிபிபி அதை மாற்றிடும். அதாவது ப்ராசஸர் எப்பயுமே எம்டிபியில் ஓடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. மல்டிகோர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது, ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சிப்ஸுமே ஓவர் கிளாக் பண்ணாலும் 241 வாட்ஸ் மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி இன்டெல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு சிலிக்கான் லாட்ரியை நீங்கள் எந்த அளவுக்கு ஓவர் கிளாக்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து மாறும். இதுதான் இன்டெல் சைடில் சொல்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வர இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எப்படிங்க சொல்லி இருக்கல 3 லிமிட்ஸ் வந்து இன்டெல் புஷ் பண்ணிட்டாங்க இந்த சிப்ஸ் அப்படிங்கிறதுனால ஓவர் கிளாக்கிங் கேப்பபிலிட்டிங்கிறது நிறைய எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அகேன் பெஞ்ச்மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அது பார்க்கலாம் எப்படி ஓவர் கிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த எல்லா சிப்ஸும் பார்த்தீங்கன்னா 4.9 5.1 5.3 அந்த வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸை 5 GHz வந்து ஈஸியாக ஓவர் கிளாக் பண்ணியா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ சிங்கிள் கோர்க்குமே அது உதவும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் கோர்ஸுமே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் கோர்க்கு. அண்ட் ஓவர் கிளாக்கிங்கிற போது ஞாபகம் வருது. ஸோ கூலர்ஸ் அப்படின்னு வந்தோம்னா நாக்டுவா இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே முன் வந்து உங்களோட பழைய கூலர்ஸ் எல்லாமே ஆல்டர்லுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த கிட்ஸ் பையன் நாங்களே தரோம், சில பிராண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த புது மதர் போர்ட்ஸ்லையுமே கூட உங்களோட பழைய கூலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இந்த லான்ச்சில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் த்ரெடிங் தாங்க. ஹைப்பர் த்ரெடிங் அப்படிங்கிறது உங்கள் ப்ராசரோட ஒரு கோரை 2 லாஜிக்கல் கோரை பையன் கன்வெர்ட் பண்ணும். அதாவது 2 விர்ச்சுவல் கோரை பையன் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்படி இருக்கிறப்போ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2900K எடுத்துக்கலாமேங்க. உங்களோட ஃப்ளாக்ஷிப் சிப் இதில் வந்து 11 இல்லை மொத்தம் 16 கோர் வந்து இருக்குது. 8 பெரிய கோர் 8 சின்ன கோர். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி கோர்ஸ் மட்டும் தான் ஹைப்பர் த்ரெடிங் எனபிள் இருக்குது. இந்த இ கோர்ஸ் போய் ஹைப்பர் த்ரெடிங் எனபிள் ஆகலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ 2 லாஜிக்கல் கோராக கன்வெர்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இல்லை 8 பெரிய கோர் வந்துருக்குது. 8 × 2 16 த்ரெட் கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோன்னா மொத்தம் 16 கோர் 16 த்ரெட் வந்து இருக்கும். இப்படி வந்து சொல்லிட்டு போயிடலாமாங்க. ஆனால் த்ரெட்டு கோர் 2 ஈக்குவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களோ இல்லையோ தெரில எனக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்டெல் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இ கோர்ஸ் இல்லைங்க, இந்த ஒவ்வொரு இ கோருமே ஒரு த்ரெட்டை பையன் கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹைப்பர் த்ரெடிங் எனபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் கோர் வந்து 2 லாஜிக்கல் கோரை கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ ஹைப்பர் த்ரெடிங் எனபிள் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு கோரே ஒரு த்ரெட்டு பையன் சமம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த சிப்பில் வந்து 8 சின்ன கோர் இல்லைங்க. ஸோ அந்த 8 சின்ன கோருமே 8 த்ரெட் அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிப்பில் மொத்தமாக உங்களுக்கு 16 கோர் 24 த்ரெட்டு பையன் வந்துருக்குது. இது மாதிரி நிறைய குளறுபடி பையன் இன்டெல் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேச்ச வழக்கில் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ மொதல் வாட்டி கேட்க கொஞ்சம் இப்படி தாங்க இருந்திருக்குது. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா PCI Gen 5 DDR4 ரெண்டுமே புதுசாக இன்டெல் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி ஸ்பெசிஃபிக்கான வீடியோ ரொம்ப வந்து பார்க்க வேணாங்க. ஏன்னா இந்த DDR5 PCI Gen 5 பற்றி உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட போகலாம். என்ன கேட்க சொல்லுங்கள். ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா PCI Gen 4க்கும் Gen 5க்கும் அண்ட் DDR4க்கும் DDR5க்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறீங்க பேண்ட்விட்த் தாங்க. ஸோ அது போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆல்டர் லேக்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேட்டபிலிட்டி தாங்க. ஸோ ஆல்டர் லேக்கில் வந்து DDR5க்கும் சப்போர்ட் வந்துருக்குது, DDR4க்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்துருக்குது. ஆனால் ஒரு சில மதர் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா DDR4 மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்கள் மதர் போர்டில் DDR5 சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு DDR4 ரேம்ஸுமே வந்து போட முடியும். பிரச்சனை என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று DDR5 ரேம் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே DDR5 தான் வந்துருக்கும். அப்படின்னா DDR4 போட்டிங்க அப்படின்னா எல்லா ரேம் ஸ்டிக்குமே DDR4 வந்துருக்கும். DDR5 வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணக்கூடாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. PCI Gen 5 எடுத்துக்கிட்டாலுமே கூட இது இப்போ புதுசாக வந்துருக்குது அப்படிங்கிறனால PCI Gen 4க்கான பேக்அவுட் கேப்பபிலிட்டி சப்போர்ட்டுமே இல்லை வந்துருக்குது. அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டெல் இப்போ ஒரு பெரிய LG 1700 அப்படிங்கிற ஒரு சாக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறாங்க. ஸோ இந்த CPUஸில் வந்து கோர்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஆட் ஆகிருக்குது அப்படிங்கிறனால இந்த சிப்ஸோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏறி இருக்குதுங்க. ஸோ இந்த சிப்ஸோடைய ஃபிசிக்கல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏறி இருக்குதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு புது சாக்கெட் அப்படிங்கிறது தேவை. புது சாக்கெட்டுக்கு நீங்கள் புது மதர் போர்டு தான் போய் ஆகணும். ஸோ அதனால அந்த கூலர்ஸ்க்கு எல்லாமே அடாப்டர்ஸ் மாதிரி தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்டர் லைக் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த எசென்ஷியல்ஸ் அதாவது உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ நான் பேசுகிற வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு அடுத்தலாம் வந்து அந்த பெஞ்ச்மார்க்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகேங்க, அடுத்தலாம் பார்க்குறேன். டாடா பை பை. சரி ஓகேங்க, இப்போ பார்த்து 2 நாள் வந்து ஆகிடுச்சு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 4 நைட்டில் ஒரு 9 மணி அந்த டைம் அப்போதாங்க எம்பார்கோ லிஃப்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால் நான் உடனே எடுத்து பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நவம்பர் 5. எனவே பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்துருச்சு. இப்போ நம்ம பெஞ்ச்மார்க்ஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைனஸ்டிக் டிப்ஸ் சேனலில் இருந்தால் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வகையில் முதல்ல கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாமாங்க. கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையாக சொல்லணும்னா இன்டெல் கிட்ட அந்த பர்ஃபார்மன்ஸ் க்ரௌன் அப்படிங்கிற போயிடுச்சு கேமிங் அப்படின்னு பார்க்குறப்போ. ஏன்னா ரைசனோடைய ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அதாவது ஜென் ப்ராசஸ் வரும்போது இன்டெல் கிட்ட பார்த்தீங்கன்னா கேமிங் க்ரௌன் வந்து இருந்துச்சு. Zen 2 அதெல்லாமே கூட இருந்துச்சு. கேமிங் க்ரௌன் அதாவது
கேம்ஸில் இந்த சிப்பு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எப்போ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3rd ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் ரேசன் அப்போ ஆச்சு. அப்போ போய் இன்டெல் கிட்ட அந்த லீடு வந்து கொஞ்சம் தான் போயிருந்துச்சு. ஆனால் இப்போது மறுபடியும் ஆல்டரில் கூட அது வந்துருச்சு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸில் 7 FPS ஸோ அந்த மாதிரி இந்த இருக்குது. இன்னொரு சில கேம்ஸில் 25 35 FPS எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கிறது வந்துருக்குது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் வந்து கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து இழந்திருக்கிறாங்க. இதை பற்றி லைனஸ் டெக் டிப்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிம் அப்படிங்கிறது வந்து ஒரு லைட்லி த்ரெட் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் சொன்னோம் அப்படின்னா ஏதோ நானாக சொல்கிறதாங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்லி த்ரெட் அப்படின்னு சொல்கிறப்போ த்ரெட் டைரக்டரோ ஷெடியூலரோ ஏதோ ஒன்று கொண்டு போய் இந்த வேலையை ஈகோஸ் கிட்ட தந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃப்ரேம் ரேட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்குது. ஸோ இது வந்து நான் நினைக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட்லி த்ரெடர் அப்படிங்கிறப்போ ஈகோஸ் தான் இந்த கேமை ரன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கேம் பீகோஸ் கிட்ட தந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆல்டரில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் தாங்க. ஏன்னா M1க்கு என்ன பிரச்சனை ஸோ அதே மாதிரி தான் ஆல்டரிலுக்கு அந்த பீகோஸ் யூட்டிலைஸ் பண்ணுறப்ப சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. டெவலப்பே பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும். அப்போது ஆல்டருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். ஆனால் கேம் டெவலப்பர்ஸ் எல்லாமே சேர்த்து இன்னும் வேகமாக பண்ணிட்டு தான் இருந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது தான் இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிற பெஞ்ச்மார்க்ஸில் இன்டர் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறது ஆல்டருக்காக இல்லை இந்த ஹைப்ரிட் ஆர்கிடெக்சருக்காக நடந்துக்கிட்டு தான் வந்து இருக்குது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிம் அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணாங்களா இல்லையான்னு கூட நமக்கு வந்து தெரியாது. இது சும்மா நான் நினைக்கிறது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்போ இன்டெல் கிட்ட போய் அதான் வந்துருச்சு. என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுமா அது பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஆக்சுவல் ரா நம்பர்ஸ்ன்னு பார்க்குறப்போ இன்டெல் கிட்ட இந்த வாட்டி கொஞ்சம் லீடு இது அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா எப்படியோ கேமிங்கிறது இன்டெல் சைடு வந்துருச்சு. ஆனால் ப்ராடக்டிவிட்டி எப்படி அப்படின்னு கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏம்ல ஜெம் ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் ப்ராடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்டெல் கையிலேருந்து முழுசாக போயிடுச்சு. அப்போதுலேருந்து இன்டெல் கேமிங் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்டெல் ப்ராடக்டிவிட்டியில் அப்போ இதில் முன்னோடியாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடோபி ப்ராடக்ட்ஸ்லாம் தான். ஏன்னா அடோபிக்கும் இன்டெலுக்கும் இருக்கிற அந்த குவிக் சிங்க் அந்த மாதிரியான விஷயங்களை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஹார்ட்வேர் எக்ஸலேஷன் அப்போது பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து அடோபிக்கு வந்து ஃபேவராக இருந்துச்சு. ஆனால் என்ன தான் இந்த குவிக் சிங்க் எல்லாமே இருந்தாலும் 5000 சீரிஸ் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரேசன் 5000 சீரிஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த லீடு வந்து இன்டெல் இந்த வாட்டி வாங்கினாங்களா முதல்ல ப்ராடக்டிவிட்டி பெஞ்ச்மார்க்ஸ்லாம் பார்க்கலாம். சினிமென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே மல்டிகோர்ஸ் அப்படிங்கிறது உண்மையாக சொன்னால் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. சிங்கிள் கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெலுக்கு இந்த வாட்டி ஃபேவரபுளாக வந்துருக்குது. நீங்கள் கேட்பீங்க ப்ரோ அதாவது பி கோர்ஸுங்கிறது ஏஎம்டியில் எல்லாமே பி கோர்ஸ் தானே இங்கே வந்து கோர்ஸும் இருக்குது அது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிற கோர்ஸுமே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. நல்ல கேள்வி. இதுலேருந்து நான் என்ன சொல்ல முடிஞ்ச ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பேக்ரவுண்ட் டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அந்த ஃபுல் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே அந்த பி கோர்ஸுங்கிறது டெடிகேட் பண்ணிக்குது. ஸோ இதுதான் இதனால் இப்போ வர முடிஞ்ச ஒரே ஒரு ஆன்சர். ஸோ அந்த சின்ன சின்ன வேலையெல்லாமே கோர்ஸ் பார்த்துட்டு இருக்குது. ஸோ அதனால சினிமென்ஸுக்காக இந்த மொத்தம் 8 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸுமே வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் மல்டி கோரில் அதிக பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கோல்டன் கோர்ஸ் அதாவது பி கோர்ஸோடைய சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஐபிசி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஓவர் கிளாக்கிங் இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர்லையுமே இன்டெலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது. மற்ற ப்ராடக்டிவிட்டி பெஞ்ச்மார்க்ஸ்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து ஜென் ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் இந்த அளவு க்ளோஸாக வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ப்ராடக்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ. ஆனால் இன்டெல் இந்த வாட்டி சில இடங்களில் ஏஎம்டி பி கூட பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளண்டரில் BMW சாம்பிள் அப்போ இப்போ இன்டெல் ஆக்சுவலாக சீக்கிரமாக முடிச்சிருக்குது ரெண்டரை. இன்னும் கூஸ்பெரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்டெல் கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கூஸ்பெரி அப்படிங்கிறதா இருக்குல்லே அதிகமான மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் கேட்குற ஒரு ரெண்டரை போலங்க. ஸோ அதனால் ஸோ இங்கே வந்து கோர்ஸுங்கிறது இருக்குது. ஏன்னா பி கோர்ஸ் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூஸ்பெரி பெஞ்ச்மார்க்லேயும் நமக்கு தெரிய வருது. ஆனால் அதுக்குலாம் இந்த கோர்ஸும் சும்மா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னதான் ஏதோ கோர்ஸாகவே இருந்தாலும் நிறைய இடங்களில் ப்ராடக்டிவிட்டிக்கு அது இன்டெல் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குது. கோர்ஸுங்கிறது சும்மாலாம் வந்து இல்லை. ஆனால் அது பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்பெக் ஒர்க் ஸ்டேஷன் இந்த மாதிரியான ஒரு சில பெஞ்ச்மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வந்து ஒரு நல்ல லீடு பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்குறப்போ ஸோ ஏஎம்டி கிட்ட எல்லாமே பி கோர்ஸ் அது அப்படிங்கிறப்போ மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏஎம்டி இன்னும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆல்டரில் வந்த ஒன்று ஏஎம்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. ஏஎம்டி கன்சிடர் பண்ணுறதுக்கு இன்னுமே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஃபுல்லாக மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சு அதை பற்றி வீடியோவில் கடைசியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சொல்லலாம் அப்படின்னா இன்டெல் வந்து ப்ராடக்டிவிட்டியில் ஏஎம்டியை நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க, பீட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் தோத்துருக்குறாங்க இந்த ஸ்பெக் எக்ஸலேஷன் சொன்ன மாதிரி இடங்களில். ஆனால் இன்டெல் இந்த வாட்டி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே கூட. ஸோ கேமிங் க்ரௌனும் இன்டெலுக்கு வந்துருச்சு. சில ப்ராடக்டிவிட்டி கோட்டையுமே இன்டெல் வந்து கிடச்சிருது. ஸோ ப்ராடக்டிவிட்டி க்ரௌன்ஸுமே இன்டெலுக்கு வந்து கிடச்சிருது. அடோபி ஸ்வீட்டில் பார்த்தோம்னா கூட பார்த்தீங்கன்னா இன்டெலுக்கு வந்து ஒரு நல்ல லீடு வந்து கிடச்சிருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பியூஜெட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ பியூஜெட் சிஸ்டம்ஸோடைய பியூஜெட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கிங் டூல் வந்து இருக்குது இந்த அடோபி சாஃப்ட்வேர்ஸ்க்காக. ஸோ
அந்த பெஞ்ச்மார்க்கிங் டூலுங்கிறது குவிக் சிங்கை யூட்டிலைஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே ஈக்குவலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டலோட இந்த குவிக் சிங்க் யூஸ் பண்ணியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால இங்கே வந்து இந்த ரிசல்ட்ஸ் இங்கே கொஞ்சம் மாறலாம். ஆனால் இங்கே நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா படி பார்த்தோம்னாலுமே கூட ஆல்டர்லுக்குங்கிறது ஏஎம்டி கூட நல்லா கம்பீட் பண்ணுற மாதிரி வந்துருக்குது. ஒரு சில அடோபி சாஃப்ட்வேர்ஸில் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் தெர்மல்ஸ் அண்ட் ஹீட் அவுட்புட் அதை பற்றி எல்லாமே கேட்டிங்க அப்படின்னா இன்டெல் ஆக்சுவலாக அதுவுமே இந்த வாட்டி கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். 2900K அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டிவிட்டி பெஞ்ச்மார்க்ஸில் எல்லாமே ஒரு 230 வாட்ஸ் கரண்ட்டுக்கு எடுத்துருக்குது. ஸ்டில் அது இன்டெல் மார்க்கெட்டிங் பண்ண 241 வாட்ஸோட கம்மியாக தான் என்னதான் இருந்தாலுமே கூட ஏஎம்டியோடைய எல்லாம் பீக் கோர்ஸுமே யூஸ் பண்ணுற ஒரு ரைசன் சிப்போட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப அதிகம். ஆனால் கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிப்புங்கிறது 170 வாட்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பவர் வந்து கன்சூம் பண்ணியிருக்கு போல். 170 வாட்ஸ் 125 வாட்ஸ் அந்த மாதிரி தான் பவர் வந்து கன்சூம் பண்ணிடுறது போல். ஆனால் இது 2600K எடுத்துக்கிட்டோம், அதாவது H5 சிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ப்ராடக்டிவிட்டிலையுமே 125 170 வாட்ஸ் பையன் கன்சூம் பண்ணியிருக்குது. கேமிங்கில் பார்த்தீங்கன்னா 125 வாட்ஸ் அந்த மாதிரி பையன் கன்சூம் பண்ணியிருக்குது. தெர்மல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்டிவிட்டின்னு வரப்போ i9 சிப்புங்கிறது 90 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி வந்து போது. கேமிங் அப்போ 70 டிகிரி செல்சியஸ் வந்து போது. i5 சிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராடக்டிவிட்டி கேமிங் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா 70 டிகிரி அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போயிருக்குது. ஸோ இந்த எல்லாமே கேட்குறப்போ நம்மளுக்கு வந்து இன்டெல் கண்டிப்பாக தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் i9 சிப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டிவிட்டி அப்போது ரைசன் 9 சிப்போட பையன் நிறைய பவர் பையன் கேட்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த சிப்ஸுக்கு நீங்கள் நிறைய பவர் தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமே. ஸோ தெர்மல் ஹீட் அவுட் புட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்டெல் வந்து கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ராடக்டிவிட்டி பெஞ்ச்மார்க்ஸில் அந்த i9 சிப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பவர் வந்து கன்சூம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஏற்ற கூலிங்காக தர மாதிரி வந்துருக்கும். ஆனால் இந்த பெஞ்ச்மார்க்ஸில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியலங்க. இங்கே பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது Core i9 சிப்புக்கு வந்து கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 1550X கூட பார்த்தீங்கன்னா தோற்றுருக்குது. ஆனால் இங்கே பெரிய சாம்பியன் அதாவது தி MVP அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன்லாம் மோஸ்ட் வேல்யூபிள் சிப் MVC அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட 12600K சிப் தான், அதாவது இந்த i5 சிப் தான். கிட்டத்தட்ட நீங்கள் எந்த பெஞ்ச்மார்க் வேணாலும் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த சிப்பை ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது பக்கத்தில் இருக்க பையன் 5600X. ஸோ 5600X கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எந்த பெஞ்ச்மார்க்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 12600K அப்படிங்கிறது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பாயிண்ட்டில் இந்த 12600Kங்கிறது 5600X கீழே கிடையாது, 5800X கீழே இருக்குது. இப்போ மோர் ஸ்லாய்ஸ் ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா கணிச்சிருந்தாரு. அது போய் உண்மையாகிடுச்சு உண்மை சொல்லணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கிராஃபிக்ஸில் நம்மகிட்ட 5800X பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. ஸோ 5600X கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு $10 எக்ஸ்ட்ரா பையன் வருது 12600Kங்கிறது. ஸோ அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பையனாக வந்து இருக்குது. ஸோ அதாங்க இங்கே பெரிய சாம்பியன் அப்படிங்கிறது 2900K தான். என்ன அதோட ஒரு பெரிய வேல்யூ சாம்பியன் அப்படின்னா அது கண்டிப்பாக 12600K தாங்க வந்துருக்கும். 2900K எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எப்படிங்க சொல்ல 5900Xக்கும் 1550Xக்கும் நடுவில் பையனாக வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நெக்லிஜிபிள் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் தாங்க இந்த 5950Xக்கு இந்த 1550Xக்கும் 12600Kக்கும் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இப்படிலாம் பார்க்குறப்போ இன்டெல் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வேல்யூ ஆப்ஷனாக பையங்க இங்கே வந்து நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு நீ ஏஎம்டி வாங்கக்கூடாதா அப்படிங்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட ஏற்கனவே வந்து ஒரு ஏஎம்டி சிப் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு ரைசன் சிப் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி ப்ராசஸை வந்து உங்களை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் புதுசாக மதர் போர்டு வாங்கணுங்கிற செலவு வந்து கிடையாது. ஆனால் வெறும் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இன்டெல் நாட்டி நிறைய புது புது விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஏன் சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்களோட ரைசன் 3D பார்ட்ஸ் எல்லாமே பையன் வந்துட்டு இந்த டிசம்பர் டைமில் வருங்கிறாங்க. ஆனால் அது வரும்போது தான் நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி தேதி நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்டெல் கண்டிப்பாக ஒரு பெரிய ஜென்ரேஷன் லீப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ரைசன் 5000 சீரிஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்டெல் நிறைய இடங்களில் வின் தான் பண்ணுறாங்க அப்படிதான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ டைட்டிலில் ஒரு கேள்வி வந்துருக்கும், அதாவது இது எதுக்கு இன்டெல் இருது வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டெல் பையன் இத்தனை வருஷமாக சிப்ஸ் வந்து கொண்டு வந்து இது ஸ்டாக் கேப் சொல்யூஷன் மாதிரி தாங்க. அதாவது எப்படின்னு சொல்ல மெயின் பார்ட் வருது அதே யூஸ் ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இன்டெல் நிறைய கோட்டைகளை வந்து விட்டாங்க. அதாவது அவங்களோட ப்ராடக்டிவிட்டியில் இருந்து கோட்டை, கேமிங்கில் இருந்த கோட்டை சொன்ன மாதிரி நிறைய கோட்டைகளை பார்த்தீங்கன்னா வந்து விட்டாங்க. இந்த வாட்டி ஆல்டர் லேக் தான் எப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்டெல் மேலே வச்சிருந்த ஹைப் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆல்டர் லேக்கில் இன்டெல் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரல அப்படின்னா அதுக்கப்புறம் இன்டெலுக்கு இழக்கிறது கோட்டையாக வந்து இருக்காது. ஸோ அதனால தான் இது இன்டெலோட இறுதி வாய்ப்பு அப்படின்னு சொன்னேன். அது இன்டெல் உண்மையாக சொன்னால் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஸோ இந்த ஆல்டர் லேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ ஏற்கனவே வீட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேங்க. இது மாதிரி விட்டு பேசிகிட்டே இருப்பேன். சொல்லலாம் வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ H5TT நாங்களும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.